கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம யாத்ராகம புஸ்தகத்திலிருந்து படித்து கொண்டு வருகிறோம். இந்த வார பாடம் எண் 5 பஸ்கா என்ற தலைப்பின் கீழாய் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜெபத்தோடு கூட நம்ம பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உம்முடைய அன்புக்கு இரக்கத்திற்கு தயவுக்கு முடிவே இல்லை. பரலோகத்தின் ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீங்க, நன்றி. இந்த வாரத்திலும் கூட நாங்கள் படிக்க போகிற இந்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுதலை நாங்கள் உணர நீர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாய் வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நேர்களே, இந்த வார பாடம் பஸ்கா. இந்த வார பாடத்தை சரியாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த வாரத்தில் நம்ம 9 வாதைகளை குறித்து பார்த்தோம். அந்த வாதையை பற்றி அடியேன் சொல்லிக் கொடுக்கும்போது கூட ஒரு காரியத்தை சொன்னேன். இந்த 10வது வாதை வேறு பிரிக்கக்கூடிய ஒரு வாதை. இந்த வாதையில் முதல் 3 வாதைகள் எல்லோருக்கும் நீக்கமர அனுபவித்தார்கள் என்று பார்த்தோம். மீதி இருக்கக்கூடிய வாதைகள் ஆண்டவர் பிரித்து காண்பித்த வாதைகளை பார்த்தோம். ராஜா தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டதை பார்த்தோம். ஆண்டவர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினதை பார்க்கிறோம். இந்த கடைசி வாதை ஒரு பெரிய என்ன சொல்லன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய வாதை. இன்னும் சரியாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வசனம் சொல்கிறது 430 வருஷம் முடிஞ்ச அன்று ராத்திரியில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கிளம்பினாங்க. இப்ப அது ஒரு துவக்கமாக இருக்கிறது. இந்த எகிப்தியர்களுக்கு அது ஒரு முடிவுக்கு நேராக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் சொன்ன ஒரு புதிய பண்டிகையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த பண்டிகை ஒரு நினைவு கூறுதலின் பண்டிகையாய், கடந்து போகக்கூடிய பண்டிகையாய் இருக்கிறது. இந்த வாதையிலும் இந்த நெருக்கடியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்புகிற ஒரு துவக்கம், கிளம்பலின் துவக்கம், ஒருவேளை யாத்ராமத்தினுடைய அந்த விடுதலை பிரயாணத்தினுடைய சரியான துவக்கமாய் இந்த பாடம் இருக்கிறது. இந்த வார பாடத்தினுடைய மனநவசனம் என்னன்னு சொன்னா, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையில் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். ரொம்ப அழகான, ரொம்ப அருமையான ஒரு வேத வசனம். இந்த வசனத்தில் அடியனுக்கு கொஞ்சம் என்ன சொல்லன்னு சொன்னால், க்ரீம் ஆஃப் த கிராப்னு சொல்கிறது போல் ரொம்ப முக்கியமான ஒரு நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய கருத்து என்ன என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்டால். இப்போ பிள்ளைகள் கேட்டால் சொல்லித்தர வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை, ரொம்ப முக்கியமான ஒரு வழி நடத்தல். அப்படியே நம்ம ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்கு திருப்பணும் என்று சொன்னால், இன்னும் ஒரு வாதை. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று ஆமோஸ் 3:7 சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படியாய் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்போ 9வது இந்த 10வது வாதை வரும்போது, இந்த 10வது வாதையினுடைய நேரத்தில் அங்கே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உக்கிர கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டு போனார் என்று காண முடிகிறது. யாத்ராகமம் 11:8 மோசே இந்த சூழ்நிலையை ராஜாவின் இடத்துல பேசுகிறார். ஆனால் ராஜா விடுதலை கொடுக்கிறதாய் மனது வரவில்லை. இந்த 10வது வாதை அவன் விடுதலை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தின் நேரம். மோசே போய் கடந்து சென்று பேசும்போது 3 நாள் அவனுக்கு சமயம் கொடுத்தாலும், ஆனால் இந்த ராஜா என்ன செய்யலைன்னா மனம் இலகவில்லை. அவனுடைய இருதய கடினம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நடந்த வாதைகள் எல்லாம் ஒவ்வொரு தனிநபருடைய சுகத்தை, தனிநபருடைய ஆரோக்கியத்தை கெடுத்ததாக இருந்தது. ஆனால் இந்த கடைசி வாதை அவருடைய குடும்பங்களை, அவர்களுடைய தலைச்சம் பிள்ளைகளை, அவர்களுடைய வம்சம் என்று அவர்கள் நம்பின, இனி எதிர்காலம் இதுதான் என்று நம்பின அந்த முதல் பேரானவைகளை எல்லாம் அழிக்கப் போகிற ஒரு வாதை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 10வது வாதை
ஆசிரியர் அழகாக சொல்லியிருக்கிறார், வேதாகமத்தில் 10 என்பது ஒரு முக்கியமான எண். இந்த முக்கியமான எண் என்னதை குறிக்குதுன்னா, ஒரு பூரணத்தை, ஒரு முழுமையை குறிக்கிறது. இந்த 10 முடிய போகிற ஒரு முடிவையும் கொடுக்கிறது, ஒரு துவங்க போகிற ஒரு துவக்கத்தையும் கொடுக்கிறது. இதை சொல்லும்போது சொல்லுவாங்க, 2 டிஜிட்டில் இட் வாஸ் த லீஸ்ட் நம்பர் என்று சொல்லுவாங்க. 1 டிஜிட் நம்பர்களுடைய முடிவு, ஆனால் 2 டிஜிட்டினுடைய துவக்கம். அழகான இந்த துவக்கம். மீகா 6:8 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவருடைய அந்த வாஞ்சை, ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், நாம் இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். வேறு எதையுமே ஆண்டவர் நம்மளிடத்தில் கேட்கலையாம். இந்த வாதை அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எகிப்தியர்களுடைய தலைச்சம் பிள்ளை அரண்மனை தொடங்கி எல்லா மூத்த பிள்ளைகளையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. திங்கட்கிழமை பாடத்துக்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால், மறுவாழ்வு. இங்கே அழகு ஆசிரியர் எழுதுகிறார், இது பஸ்காவை ஆசரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். முதியவர்கள், சிறு பிள்ளைகளுடைய தாய்மார்கள், மிருகங்கள் என அனைவரும் கிளம்ப வேண்டியதாக இருந்தால் அதற்கான ஏற்பாடுகளை செய்வது பற்றி மோசே மற்றும் ஆரோனுடன் தேவன் சொல்லியிருப்பார் என நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய கட்டளை ஆச்சரியமளிக்கிறது. அவர் பஸ்காவை ஆசரிக்க சொல்கிறார். அதாவது அவர்களை மீட்கவிருந்த கர்த்தரை தொழுவதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. மற்ற அனைத்தும் அதனது நேரத்தில் நடக்கவிருந்தது. ரொம்ப அழகான ஒரு நிலையில் ஒருவேளை ஒரு பிரயாணத்தை துவங்குகிறோம். அந்த பிரயாணத்தினுடைய துவக்க நேரத்தை நம்ம கவனித்தோம் என்று சொன்னால், ஒருவேளை அயல் நாடு கடந்து செல்லணும்னு பிரயாசப்படுகிறவங்க, அயல் நாட்டுக்கு தேவையான, அங்கு சென்று நம்ம சர்வே பண்ணுவதற்கு தேவையான, இங்கேருந்து எடுத்து செல்ல வேண்டிய எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுவாங்க. ஏறக்குறைய ஒரு மாத காலம் கூட சில பேர் பொருட்களை வாங்கி சேகரித்து ஆயத்தமாகி கிளம்புவாங்க. இப்போ ஆண்டவர் இந்த நேரத்தில் அவர்களுடைய ஆயத்த பணியில் கவனம் செலுத்த சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த பஸ்கா ஆசரிப்பின் மேலே கவனம் செலுத்த சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், குடும்பம் அழியக்கூடிய அந்த வாதை அனுமதிக்கப்பட போகிறது. சங்கார தூதன் கடந்து போகிறான். ஆண்டோடைய பிள்ளைகளை வேறு பிரித்து ஆண்டவர் காட்டப் போகிறார். இதுவரைக்கும் ஒருவேளை நடந்த இந்த வாதைகளில் வேறு பிரித்து காட்டினதை விட இன்னும் ஒருபடி அதிகமாய் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வேறு பிரித்து காட்டப்போகிறார். அங்கே பஸ்காவை ஆசரிக்க சொல்கிறார். பஸ்கா என்னும் அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க சொல்கிறார். அந்த பண்டிகை மூலமாய் அடிக்கப்படக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம தெரிந்தெடுக்க வேண்டும், அதை புசித்து தீர்க்க வேண்டும். ஒருவேளை அங்கே ஒரு ஒற்றுமை கூட சொல்லுகிறார். ஒரு குடும்பத்திற்கு அது அதிகமாக இருந்தால் இன்னொரு குடும்பத்தை சேர்த்துக்கங்க, வாங்க முடியாமல் கஷ்டப்படுகிற குடும்பத்தை சேர்த்து அங்கே ஒரு ஐக்கியத்தை காண முடிகிறது, ஒரு ஒற்றுமையை காண முடிகிறது. அதனுடைய ரத்தம் ஒரு முக்கியமான பணியை செய்கிறது. அது நிலைக்கால்களில் பூசப்பட வேண்டும். அதை சர்வே பண்ணும்படியாய், அதை பார்க்கும்படியாய் சங்கார தூதன் கடந்து வர போகிறான். இப்போ வேறு பிரிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இதை கொண்டு போய் நான் கடைசி 7வது வாதையில் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இந்த 7வது வாதையினுடைய அந்த துவக்க நேரத்தில் அரை மணி நேர அமைதல் உண்டாகிற காட்சியை நம்ம காண முடியும். வெளிப்படுத்தலில் காணக்கூடிய கடைசி 7 வாதைகளில், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களே. ஒருவேளை இந்த நிகழ்வை இன்னும் ஆவிக்குரிய கண்களோடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கல் மலை பொழியக்கூடிய அந்த தருணத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வேறு பிரித்து, அதுவரைக்கும் வாதிகள் நடக்கும்போது ஜனங்களாய்த்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எழுந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு வேறு பிரித்தல் நடைபெறுகிறது. அங்கே பஸ்காவை ஆண்டவர் அனுமதித்தார். நம்ம
பரமதேசத்திற்கு கடந்து போய் நவமான அந்த ரசத்தை உங்களோடு கூட பானம் பண்ணுகிற அந்த நாள் வரைக்கும் பானம் பண்ணுவதில்லை என்று நம்மோடு கூட ஒரு கம்யூனியனை ஆசரிக்கத்தக்கதாய், நம்மோடு கூட ராஜ பந்தியில் அமரத்தக்கதாய், மெவிபோசேத்தை போல செத்த நாயைப் போல இருக்கிற நம்மை ராஜ பந்தியில் அமர வைக்கத்தக்கதாக பரலோகத்தின் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். அழகாக அந்த ஆசிரியர் இதனுடைய ரொம்ப முக்கியமான கருத்தை ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிறார். பஸ்காவை நினைவு கூர்தலாக ஆசரிக்க வேண்டும். பஸ்கா என்றால் கடந்து செல்லுதல் என்று அர்த்தம். அதாவது ரட்சிப்புக்கும் ஜீவனுக்கும் அடையாளமான ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது யாவருடைய வீட்டு வாசல் நிலைகளில் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை அழிவு கடந்து சென்றது. பஸ்கா என்பதற்கான எபிரேய பெயர் சொல் பேஷாக். இதற்கான வினை சொல்லுக்கு கடந்து செல் என்று அர்த்தம். இது நினைவு கூர்தலின் பண்டிகையாய் ஆசரிக்கப்பட்டது. பரலோகத்தின் ஆண்டவர் இதை கடைசி நாட்களிலோ அனுமதிக்கிறார். நினைவு கூர்தலின் பண்டிகையாய் நாம் அனுசரித்து கொண்டிருக்கிற அந்த கம்யூனியன் சர்வீஸை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன அந்த நவமான ரசத்தை பானம் பண்ணுகிற அந்த நிகழ்வு நாம் பரமகானானுக்கு கடந்து செல்லும்போது அங்கே நடைபெற இருக்கிறது. நம்ம செவ்வாய்க்கிழமை பாடத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால் பேஷாக் ஒரு புதிய பண்டிகையை கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த புதிய பண்டிகை எப்படிப்பட்ட பண்டிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசத்திற்கான பண்டிகை. இப்போ நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட வேண்டும். நிலைக்கால்களில் ரத்தம் பூசினா சங்கார்த்தூதன் கடந்து வருகிறவன் எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பான் என்ற விசுவாசம் வேண்டும். விசுவாச அறிக்கையை காட்டத்தக்கதான பண்டிகை இந்த பண்டிகை. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆண்டவர் தெளிவாக வேறு பிரித்து காட்டுகிறார். இதுவரைக்கும் ஒருவேளை இந்த சூழ்நிலைகளில் இவர்கள் அந்த கட்டமைப்புக்குள்ளாய் பாதிக்கப்பட்டதை காண முடிகிறது. ஆனால் இப்போ ஆண்டவர் வேறு பிரிச்சிட்டார், தம்முடைய ஜனத்தை வேறு பிரிச்சிட்டார். பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவமாய் இந்த பேஷாக் இருக்கிறது. இந்த பேஷாக் நினைவு கூர்தலின் பண்டிகையாகவும் இருக்கிறது, பிரித்து இருக்கக்கூடிய பண்டிகையாகவும் இருக்கிறது. அதே போல அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க பஸ்கா கொண்டாட்டம் சுவிசேஷத்தை எடுத்து காட்டியது. ஏனென்றால் அது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வாக்குத்தத்த தேசத்திற்கு செல்வதை மட்டுமல்ல, நம் பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பலியாக விருந்ததையும் அவரது இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிற அனைவருக்கும் அவருடைய புண்ணியங்கள் கிடைப்பதையும் சுட்டி காட்டுகிறது. அவருடைய புண்ணியம், அவர் கொடுக்கக்கூடிய மீட்பு, அவர் கொடுக்கக்கூடிய அந்த நீதியின் வெண்வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருகிறார். இங்கே அழகா ஆசிரியர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழிந்து போடுங்கள். ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதுனால, அவர் கொடுக்கக்கூடிய அந்த மீட்பு நம்மோடு கூட இருப்பதனால பாவத்தை களைந்து போட்டு புது மனிதனாய் புது சிருஷ்டியாய் பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இந்த பண்டிகை அங்கே சுட்டி காட்டுகிறது. புதன்கிழமை பாடத்துக்கு திருப்பணும் என்று சொன்னால் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறை. சங்கீதம் 145வது சங்கீதம் 4வது வாக்கியம் விவிதமாய் சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். எப்படி சொல்லுவாங்களா? தலைமுறை தலைமுறையாகனா இந்த ஜென்ரேஷன் முடிந்து அடுத்த ஜென்ரேஷன். ஒருவேளை இதை நம்ம கொஞ்சம் காலங்கள் கழித்து படிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தை வந்ததுனால நான் இதை சொல்லுகிறேன்.
அங்கே கொள்ளையாடப்படுவார்கள் என்று நம்பப்பட்ட அந்த சிறு பிள்ளைகள் அவங்க வளர்கிறாங்க. கிளம்பின நபர்களில் அந்த 6,00,000 பேரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் காலேப்பும் அல்லாமல் வேறு யாருமே அங்கே பிரவேசிக்காதபடிக்கு இவங்கெல்லாம் ஒரு ஜென்ரேஷன் மாறி முடிஞ்சு விடுகிறது. ஒரு ஜென்ரேஷனை அந்த 40 வருட வனாந்திர பிரயாணத்தில் முடிந்து விடுகிறது. அது இன்னொரு ஜென்ரேஷன் என்ன செய்யுதுன்னா துவங்குகிறது. உபாகமம் 6வது அதிகாரம் 6லேருந்து 8 வசனத்தை வாசிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். உபாகமம் 6வது அதிகாரம் 6 முதல் 8 வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இந்த பேஷாக் பண்டிகையினுடைய இன்னொரு மாதிரியாக காண முடியும். என்னென்னா, இது நிலைக்கால்களில் எழுத வேண்டும். நிலைக்கால்களில் எழுதுறது என்பதை கொஞ்சம் கவனமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்று சொன்னால், நான் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரப்போகிறேன். வசனம் சொல்லுகிறது, பாவம் உன் வாசலில் படுத்திருக்கும், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறார். ஒருவேளை நான் நிதானித்து பார்க்கிறேன், என் வீட்டுக்குள்ளே நான் பிரவேசிக்கிறதுக்கு முன்னால் நான் உள்ளுக்குள்ளே செய்கிற பாவம், ஒருவேளை உள்ளே போய் நான் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்தரங்க பாவங்கள், ஒருவேளை நான் வெளியே போகும்போது இந்த நிலைக்கால் நான் வெளியே போய் செய்யணும்னு ஆயத்தப்படக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் செய்யாதபடிக்கு எனக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நிற்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது, எழுந்திருக்கும்போது அவைகளை குறித்தே பேசு. இப்போ புதிய ஜென்ரேஷனே மாறணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ஒரு தலைமுறையே மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். பஸ்கா சம்பவத்தை நினைத்து பார்த்து அதை தங்கள் பிள்ளைகளுக்கு மீண்டும் சொல்வதன் மூலம் பெற்றோரோடு கூட தேவன் தங்களுக்கும் மக்களுக்கும் செய்தவற்றை நினைவு கூற முடியும். இதை செய்வதால் கேட்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, சொல்லுகிறவர்களுக்கும் நன்மை உண்டாகும். வெளிப்படுத்தல இப்படி ஒரு வார்த்தை நம்ம காண முடியும். இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவன் கேட்கிறவன் எல்லாருமே பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்குது. அதே மாதிரி இந்த நினைவு கூறுதலின் பண்டிகையாய் இந்த ஆண்டோடைய வார்த்தையை நான் சொல்லும்போது அது என்ன செய்யுதுன்னா, எனக்கும் அது நினைவுபடுத்துகிறது. எனக்கு நினைவில் இருந்தால் தானே நான் பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிக்க முடியும். பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிக்கக்கூடிய நான் தவறிவிடாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுசரிக்க வேண்டுமே. ஒருவேளை இங்கே ஒரு பாண்டிங் ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிக்கணும். கருத்தாக பிள்ளைகளுக்கு போதிக்கிறது மூலமாய் அது எனக்கும் கருத்தாய் மனதில் நினைவுகூடதாய் இருக்கும். தெய்வீக நியாய தீர்ப்பு முந்தின வாதைகள் எல்லாம் குடும்பங்களில் இழப்புகளை கொடுக்கவில்லை. உணவு ரீதியான இழப்புகள் வந்தது. கார் இருளினால் சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் உயிர் சேதங்களாய் ஒருவேளை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயிர் சேதங்களாய் காணுவது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ தலைச்சம் பிள்ளைகள் எல்லாம் இழக்க கொடுக்குறாங்க. வேதத்தில் ஒரு வேளை நம்ம திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த முதற் பேரானவர்கள் எல்லாம் இரட்டத்தனையான கிருபை பெற்றவர்களாக, சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. சேஷ்டபுத்திர பாகத்தை பெறக்கூடியவங்க, அந்த குடும்பத்தினுடைய முழு உரிமையை பெறக்கூடியவங்க. தகப்பனார் இறந்து விட்டால் அந்த நிலையில் தகப்பனுக்கு தகப்பனாக இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிற மூத்த ஆண் பிள்ளைகள் இழக்க கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. தெய்வீக நியாய தீர்ப்பு என்று சொல்லி நம்ம சொல்லலாம். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 15-11 வாசித்தோம் என்று சொன்னால், தேசத்தில் எளியவர்களுக்கும் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை
தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் தாராளமாய் திறக்க சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். யாத்ராகமம் 18:11 வாசித்தோம் என்று சொன்னார். மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஆண்டவர் அழகா இது அந்த நாட்களில் இருந்த ஒரு பழக்கமாக இருந்தது. அந்த பழக்கங்களை எல்லாம் எடுத்து போட சொல்கிறார். இந்த பேஷாக் என்னத்தையும் அனுமதிக்குதுன்னு சொன்னால் இந்த பழைய பழக்கங்கள், பழைய நினைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரை மாத்திரம் நம்ம நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இதை இன்னும் வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழைய பாவ மனிதன் மரிக்க வேண்டும், புதிய ஆவிக்குரிய மனிதன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் திட்டம் என்று சொல்லுவாங்க. பழைய மனிதன் மரிக்கக்கூடிய நிலை என்னன்னு சொன்னால், அவனுக்கு யோசனை இல்லாமல் அந்த நினைவுகள் அழிந்து போக வேண்டும். புதிய நினைவுகளோடு கூட, புதிய தரிசனத்தோடு கூட ஒரு புது நகர்வுக்குள்ளாய் வழி நடத்தப்பட வேண்டும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த ஒருவேளை இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு ஆயத்தம் முன்வைக்கப்படுகிறது. அது பொருட்களை எடுத்து வைக்கக்கூடிய ஆயத்தம் அல்ல, சேகரித்து வைக்கக்கூடிய ஆயத்தம் அல்ல. நான் வெளிநாடு போகிறேன்னு ஆயத்தப்படுற போல் ஆயத்தம் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய உலகப் பொருள்களை எல்லாம் வெறுத்து, உலக சம்பத்தை எல்லாம் வெறுத்து, உலகத்தினுடைய காரியங்களெல்லாம் வெறுத்து, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஆண்டவர் மாத்திரம் போதும் என்று சொல்லி அவரை நோக்கி போகக்கூடிய ஒரு புது நினைவு, ஒரு புது வழிநடத்தலை நம்முடைய ஆயத்தமாய் ஆண்டவர் முன்வைக்கிறார். நிச்சயமாய் இந்த பஸ்காவை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காய் அந்த திருவிருந்து ஆராதனைக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட நம்ம நித்தியமாய் அவருடைய பந்தியில் அமரக்கூடிய அந்த நாளுக்காய் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வேண்டும். தொடர்ந்து இந்த யாத்ராம புஸ்தகத்தை குறித்து நம்ம படிக்கலாம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய நல்ல கர்த்தாவே, நன்றி தகப்பனே. எங்களுக்காய் கிருபாதார பலியாய், எங்களுக்காய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வாட்டு குட்டியாய் கர்த்தர் இந்த பூமியில் வந்து எங்களுக்காய் மரித்திரதற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்காய் அடிபட்டிரதற்காய் ஸ்தோத்திரம். வேறு பிரிக்கக்கூடிய இந்த வாதையை குறித்தும், அதில் என் ஆண்டவரை இந்த பேஷாக்கை குறித்து நாங்கள் படித்தோம். கர்த்தர் தாமே இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெளிவான புரிந்து கொள்ளுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் வழியாக வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து இதில் இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை பலரோடு கூட ஷேர் செய்யுங்க. கேள்விகள், சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.